இவங்க வீட்டுக்காரர் மாமல்லபுரம் போய் அந்த 2 குழந்தைகளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரே, இன்னும் வரல டாக்டர். இன்னும் வரலையா? தயவு செஞ்சு இங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்களேன். என்ன ராஜா, மீனாட்சி ஆபத்தான நிலைமையில இருக்கான்னு சொல்லியும் இப்படி அங்கங்க நிறுத்த சொல்லி லேட் பண்றிய? கொஞ்சம் இருங்க சாமி. எங்க அம்மாவை சாகடிச்ச மாதிரி மீனாட்சி அம்மாவை சாகடிச்சிடாத. சீக்கிரமா குணப்படுத்து ராஜா. மணி அடிக்குதுங்க. நல்ல தகவல் தான். புறப்படுங்க. பாபா. ரைட். மாமல்லபுரம் போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இன்னும் காணவே. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அம்மா அம்மா அம்மா, ராஜா வந்திருக்க. கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா அம்மா அம்மா, ராஜா வந்திருக்க. என்ன பாருங்கம்மா. அம்மா எங்களை பாருங்கம்மா. அம்மா எங்களை பாருங்கம்மா. அம்மா. மீனாட்சி, ராஜாவும் ராதாவும் வந்திருக்காங்க. கண்ணை முடிச்சு பாரு மீனாட்சி. அம்மா எங்க கூட பேச மாட்டீங்களா? பேசுங்கம்மா. அம்மா அம்மா. மீனாட்சி, எங்களை மோசம் பண்ணிடாத மீனாட்சி. அம்மா அம்மா. அம்மா நீ எப்போ எங்க கூட துணை இருப்பேன்னு அத்தை சொல்லுவாங்களே, அது உண்மையா இருந்தா இந்த மீனாட்சி அம்மாவை காப்பாத்து. இல்லைனா நானும் நானும் செத்துடுவோம். செத்தே போயிடுவோம். அம்மா. மீனாட்சி, அம்மா அம்மா அம்மா, ராதா வந்திருக்கம்மா. ராதா வந்திருக்க. ராதா கூட வந்திருக்காம்மா. ராஜா? ஆமாம்மா. ராஜாவா? ஆமாம்மா, ராஜா தான் வந்திருக்கேன். வா ராஜா வா. அம்மா அண்ணன்கிட்டே பேசுறீங்களே, என் கூட பேச மாட்டீங்களா? ராதா செல்ல கண்ணு, 2 பேரும் வந்துட்டீங்களா? ஆமா மீனாட்சி, நீ சொன்ன மாதிரியே 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். என் உடம்புல உயிர் இருக்கும்போது இந்த 2 குழந்தைகளையும் பார்க்க முடிஞ்சேன். இனிமே நான் செத்தாலும் பரவாயில்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இனிமே நானும் ராதாவும் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டோம். அது போதும் எனக்கு, அது போதும். அழுகாதீங்கம்மா, நாங்க உங்க கூடயே இருக்கிறோம். நீங்க சௌக்கியா கூடனே அல்ல சாமியா கும்பிடுங்க. ஆமாமா, நீங்க நல்லா ஆயிடுவீங்க. நாங்க உங்க கூடவே இருக்கோம். தைரியமா இருங்க. எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா. சரி, நம்ம அம்மா. மிஸ்டர் சோமசுந்தரம், இந்த குழந்தைகள் மேல வச்சிருந்த பாசம் தான் உங்க மனைவிக்கு வியாதி. இனிமே குணமடைஞ்சிருவாங்க, கவலைப்படாது. நல்லது டாக்டர், நல்லது. மீனாட்சி, மீனாட்சி, ராஜாவும் ராதாவும் தான் வந்தாச்சு. இனிமே தைரியமா இரு. சார், உங்களுக்கு ஒரு தந்தை வந்திருக்கீங்க. அட கடவுளே, நான் வந்த உடனே உங்களுக்கு தந்தி வந்துருச்சா? என்னங்க என்ன தந்தி? பயப்படாத மீனாட்சி, நல்ல செய்திதான். நம்ம ஃபேக்டரி தீப்பிடிச்சு சேதம் அடைஞ்சதுக்கு நஷ்ட ஈடு கேட்டு இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணி இருந்தோம் இல்லையா? நாம கேட்ட பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்களா. அதோட ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருந்த நம்ம ஆளுங்கள்லாம் பூரண குணமடைஞ்சு இன்னையில இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா தப்பிட்டேன்டா சாமி. தந்தின்னு சொன்ன உடனே என் உடம்பே ஆடி போச்சு. பாத்தீங்களா, ராஜா வந்த நேரம் எல்லாமே நல்ல செய்தியா வருது. அது மட்டும் இல்ல மீனாட்சி, முதல்ல போன உன்னுடைய உயிர் திரும்பி வந்துச்சு. ராதா, நீ அம்மா கிட்டே இந்த ஆஸ்பத்திரிய ஒரு ரவுண்ட் போட்டு வந்துடுற. ஏய், என்னடா இது, பழைய ஞாபகம் வந்துருச்சா? இப்ப எதுக்குடா ரவுண்டு? ஓடிக்கிட்டே இருந்த காலுங்க ஒரு இடத்துல சும்மா நின்னா எப்படியோ இருக்கு. அம்மா இத வந்துட்டேன்.